நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பூரா பெரிய போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் இறங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டாக்கி 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசாங்கம் முடக்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கிட்டு அதே போல் காந்தி அவர்களுடைய பேரையும் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணியிருக்காப்புல. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். என்னென்னா 100 நாள் வேலை திட்டம், கிராமப்புற வேலை திட்டங்களை 150 நாட்களாக நாங்கள் உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அப்போ அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அதை நிறைவேற்றலை. அப்போ நீங்கள் நிறைவேற்றாத பொழுது மத்திய அரசாங்கம் இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்டி 125 நாளாக கொண்டு வரும் பொழுது அதை நீங்கள் ஆதரிக்கணும். நீங்கள் அடித்தட்டு மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களை, படிப்பறிவு இல்லாத மக்களை ஏமாற்றி உங்களுடைய ஓட்டு வேட்டைக்காக மத்திய அரசாங்கத்தை அவதூறு பரப்பிக்கிட்டு வரீங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அடித்தட்டு மக்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படவில்லை, 125 நாளாக அதிகரிக்கப்படுகிறது. அதே போல் ஊதியம் 250 ரூபாய் இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் போராட்டம் பண்ணி என்னமோ அவர் கொண்டாந்தது போல், திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாந்தது போல் அவங்க ஒரு பாவனையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக போராடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் நம்ம பருப்பு வேவாது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கி மகாத்மா காந்தியினுடைய பேரை நீக்கினதுக்கு மட்டும் நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் தரவில்லை அப்படின்னு சொல்லி மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக நம்ம இப்போ தென்காசி மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடக்கும்பொழுது நான் அதை பார்த்தேன். முழுக்க அவங்க பேசும்பொழுதுன்னு கேட்டேன். முக்தார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பேசியதை கண்டித்தும், மகாத்மா காந்தி அவருடைய பெயரை நீக்கியதை பற்றியும் அவங்க போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை கூட்டணியில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. அந்த நேரத்தில் அண்ணன்ட்ட நான் நேரில் போய் கேட்டணும்னு நினச்சேன். அது கூட்டம் நடக்கிற இடம், கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க, நம்ம உள்ளே போனால் டென்ஷன் ஆயிடுவாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன்லேருந்து மேலவை தொண்டன் தலைவர்கள் வரை எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆனால் அண்ணன் செல்வப்பெருந்தகை மட்டும், அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சிங்கம், விருதுநகர் சிங்கம் பேசும்பொழுது அவர் சொன்னாப்புல, காங்கிரஸை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி. அவர் காங்கிரஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறது. கடைசி வர 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதான்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. ஆக இந்த சூழ்நிலையில் இவர் காங்கிரஸை வெளியே கொண்டு வர மணி இல்லை. ஆனால் எல்லா தொண்டர்களும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறேன், இப்போ நான் பாஜகக்காரங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை, தயவு செய்து நீங்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு மக்கள் சேவை செய்யணுங்கிற விருப்பம் உள்ள அனைத்து பாஜக தொண்டர்களும் ஒவ்வொரு தெருமுனை பிரச்சார கூட்டங்களை போட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சரி, ஒவ்வொரு அந்த 100 நாள் வேலை திட்டம் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் சென்று 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படவில்லை, 125 நாளாக அதிகரிக்கப்படுகிறது என்று சொல்லி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுங்கள். வருங்காலத்தில் பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உறுதி செயல்பாட்டோடு செயல்படுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.